ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் 21 நாள் ஆகியிருக்கா, கரு உருவாகிருச்சா, கரு கர்ப்பப்பையில் வெற்றிகரமாக பதிஞ்சிருக்குமா, இந்த மாதிரி பல சந்தேகங்கள் உங்கள்கிட்ட போயிட்டுருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் கரு பதிஞ்ச உடனே உடலில் சில முக்கியமான அறிகுறிகள் காட்ட ஆரம்பிச்சிடும். அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். கரு பதிதலை உணர்த்தக்கூடிய முக்கியமான 8 அறிகுறிகளும், அது ஏன் ஏற்படுது, எப்போ ஏற்படும், எப்போ நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் முழுக்க இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கான ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் டெய்லி அப்டேட்டடாக வரும். அண்ட் இந்த வீடியோக்கு கீழே நம்ம சேனலோட மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணி அதோடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதோடைய பெனிஃபிட் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு தனிப்பட்ட ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் வரும். அண்ட் உங்களுடைய கமெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கும். ரீசெண்ட் டேஸாக என்னால் எல்லாருடைய கமெண்ட்க்கும் ரிப்ளை பண்ண முடியல. உங்களுக்கு அர்ஜென்ட் கமெண்ட் இருந்ததுன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் மெம்பர்ஷிப் வீடியோஸ்லேயும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், ரீசெண்ட் வீடியோஸ்லேயும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் ஓல்டு வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணால் கூட அது எனக்கு மெம்பர்ஷிப்பில் தனியாக காமிக்கும். ஆனால் நார்மல் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மெசேஜ் நான் ஃபஸ்ட்டு இருக்க 10 பேருக்கு நான் ரிப்ளை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த 100 பேர் வந்துடுறாங்க. அதனால் கடைசியாக நீங்கள் மெசேஜ் பண்ணவங்க பின்னாடி இருக்கிறவங்களுக்கு எனக்கு கடைசி வரைக்கும் ரிப்ளை பண்ண முடியல. அதனால தான் மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் ஜாயின் லிங்க்னு இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின்னு இருக்கும், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பதிதல் அப்படிங்கிறது கருமுட்டையும் விந்தனமும் இணைஞ்சு கரு உருவாகும். அப்படி உருவாகக்கூடிய கரு அப்படிங்கிறது ஃபெலோப்பியன் டியூப்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குட்டி சைக்கோட்டா, பிளாஸ்டோசிஸ்டா, மொருளாவா கொஞ்சம் ஸ்டேஜில் வளர்ந்து ஒரு குட்டி செல் அப்படிங்கிறது உருவாகி ஒரு குட்டி உயிர் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கும். இது கர்ப்பப்பையில் கரு பதிய ஸ்டார்ட் ஆகிறப்ப, அதாவது சிம்பிளாக புரியும்படி சொல்லணும்னா கர்ப்பப்பையோடைய உள் சுவர் எண்டோமெட்ரியம் சொல்லுவாங்க. அதில் அதுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல நல்லா பிடிச்சி வளர, நல்லா ஊனி வளர ஆரம்பிக்குதோ அதை தான் நம்ம கருப்பதிதல்னு சொல்லுவாங்க. எப்படியும் ஒரு விதை நம்ம மண்ணில் போட்டோன்னா அது வேர் பிடிச்சி மண்ணோட பிடிச்சி வளருதோ அதுதான் அதோடைய உயிர் வளர்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம உடம்புல கர்ப்பப்பை உள் சுவரில் பிடிச்சி வளர்கிறப்ப நம்மளுக்கு அது கருப்பதிதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகும். அதனால கரு 9th மந்த் வரைக்கும் உங்களுக்கு எந்தவித ஃபால்ட்டும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக வளருவாங்க. இப்படி கரு பிடிச்சி வளர்ந்த உடனே பீட்டா ஆக்சிஜன் சொல்லக்கூடிய ப்ரெக்னன்சி ஹார்மோனை சுரக்க ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன் ப்ரெக்னென்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம உடம்புல சுரக்கும். இந்த ஹார்மோன் குழந்தை தான் சுரக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி சுரக்கக்கூடிய இந்த ஹார்மோன் இதுதான் உங்கள் கர்ப்பத்தை 100% உறுதிப்படுத்தும். உங்களுக்கு உடலளவில் நிறைய மாற்றங்கள், ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்ற பேசிக்லேயும் உங்களுடைய ரத்தம் அண்ட் யூரின் இதில் எல்லாத்துலேயுமே நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்தி உங்களுக்கு கிட்டில் பாசிட்டிவ் இல்லை பிளட் டெஸ்ட்டில் பாசிட்டிவ் அப்படிங்கிறத காமிக்குது. இந்த கரு கர்ப்பப்பையில் பதிஞ்சு வளர்கிறப்பையே நம்மளுக்கு நிறைய அறிகுறிகள் ஏற்படும். அதில் மெயினாக 21 நாள் கர்ப்பத்தில் 8 அறிகுறிகள் மெயினாக தெரியக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் 3 அறிகுறிகள் அப்படிங்கிறது தான் முதல்ல ஏற்படக்கூடிய அறிகுறிகளாக இருக்கும். எல்லா பெண்களுக்கும் இந்த 8 அறிகுறிகள் அப்படிங்கிறது வராது. ஒரு சிலருடைய ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து இந்த அறிகுறிகள் மாற்றமடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதிகபட்ச பெண்களுக்கு மாதவிடாயான 21 நாட்களில் இந்த 8 அறிகுறிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவ ரிசர்ச் அப்படிங்கிறது சொல்லுது. அதன்படி உங்களுக்கு ஏற்படக்கூடிய முதல் அறிகுறி அப்படிங்கிறது ரொம்ப லேசான இரத்தப்போக்கு அப்படிங்கிறது தான். இதை இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் சொல்லுவோம், இல்லைன்னா ஸ்பாட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது தான் உங்கள் கர்ப்பப்பையில் பதிஞ்சிட்டாங்க அப்படின்றத உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது. இது எல்லா பெண்களுக்குமே இருக்காது, ஒரு சில பெண்களுக்கு தான் இருக்கும். இதோடைய நிறம் இளஞ்சிவப்பு கலர்லேயோ இல்லை பழுப்பு நிறத்துலேயோ இருக்கக்கூடியதாக இருக்கும். ஓரிரு துளிகள் தான் இருக்கும். அதுவும் யூரின் போகிறப்ப ஜஸ்ட் 1 or 2 ட்ராப் வரலாம், இல்லைன்னா பேண்டிஸில் 1 or 2 ட்ராப் இருக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். பீரியட் ஃப்ளோ அளவுக்கு இது அதிகமாக வராது. அதே மாதிரி 2 நாட்கள் வரைக்கும் தான் வரும். டெய்லி உங்களுக்கு ஸ்பாட்டிங்காக பட்டுகிட்டே இருக்காது. அது டெய்லி ஸ்பாட்டிங்காக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனையாக இருக்கும். ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் பற்றாக்குறையினால ஏற்படக்கூடிய விளைவாக கூட இருக்கும். எப்போவுமே மாதவிடாய் மாதிரி உங்களுக்கு ப்ளீடிங் ஃப்ளோ இருந்தது அப்படின்னா அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் கிடையாது, அதுக்கு பேர் பீரியட். அது மாதவிடாயோடைய ப்ளீடிங் அளவுக்கு இல்லாமல் ஜஸ்ட் 1 or 2 ட்ராப் மட்டும் அழுக்கு கலர்லேயோ இல்லை ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வெள்ளைப்படுதலோடு சேர்ந்து உங்களுக்கு லைட்டாக திரியாவோ வந்தது அப்படின்னா அதுவும் முக்கியமான கர்ப்ப அறிகுறி தான். இது 100ல் 20லேருந்து 30% பெண்களுக்கு தான் மாதவிடாய் நாட்களுக்கு முன்னாடி இருக்கும். அதிகபட்ச பெண்களுக்கு 80% பெண்களுக்கு ஆஃப்டர் பீரியட்க்கு அப்புறம், அதாவது பீரியட் டேட் தள்ளி போனதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணதுக்கப்புறம் வரும். 20% பெண்களுக்கு இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அவங்க கர்ப்ப காலகட்டத்தில் ஃபேஸ் பண்ணவே மாட்டாங்க. உங்களுக்கு இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 2வது முக்கியமான அறிகுறி அப்படிங்கிறது லைட்டாக அடிவயிறு லேசாக பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு வலி அப்படிங்கிறது. அடிவயிற்று வலி அப்படிங்கிறது எப்போவுமே மாதவிடாய் மாதிரி உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்காது, எப்போவுமே மைல்டாக தான் இருக்கும். அதுவும் இழுத்து பிடிச்ச மாதிரி தான் வலி இருக்கும். உங்களுக்கு மாதவிடாயான 21 நாட்களில் உங்களோட
உங்களுடைய அடிவயிற்றில் இழுத்து பிடிச்ச மாதிரி வலி இருக்குது அப்படின்னா அது கர்ப்பத்தை உணர்த்தக்கூடிய 100% உணர்த்தக்கூடிய முக்கியமான ஒரு அறிகுறி. இது கர்ப்பப்பையில் கரு பதியுது, நல்லா ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அறிகுறி. இந்த அறிகுறி அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு லெஃப்ட் சைடாவோ இல்லை ஒரு சிலருக்கு ரைட் சைடாவோ இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை ஒரு சைட் பெயினாக இருக்குது அப்படின்னா இந்த மாதக்கரு உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் மட்டும் பெயின் இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடில் கரு பதியுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுவே ரைட் சைடில் பதியுது அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் இழுத்து பிடிச்ச மாதிரி வலி இருக்கும். ரொம்ப ரொம்ப லேசான உணர்வு தான் இருக்கும், அதிகப்படியான வலி இருக்காது. லைட்டாக உங்களுக்கு அடிவயிற்று பகுதியில் கரெக்டாக அந்த கர்ப்பப்பை இருக்கிற இடத்துல லைட்டாக ஒரு அன்கம்ஃபர்ட் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது அறிகுறி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்பக மாற்றங்கள் தாங்க. மார்பகங்களில் வலி உணர்றது, மார்பகம் ரொம்ப மென்மையாக கனமான உணர்வு ஏற்படுறது, இது எல்லாமே கர்ப்பத்துடைய மிக முக்கியமான அறிகுறி. இது கர்ப்பப்பையில் பதிஞ்சிட்டாங்க, பீட்டா-HCG ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றத உணர்த்தக்கூடிய அறிகுறி. பீரியட்ஸ்க்கும் உங்களுக்கு மார்பக வலி வரும். அது எப்போவுமே உங்களுக்கு பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடி மார்பக வலி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய ப்ரோலாக்டின் ஹார்மோனை நீங்கள் செக் பண்ணி ஆகணும். கர்ப்பத்துக்கான இந்த மார்பக வலி அப்படிங்கிறது உங்கள் மார்பக காம்புகளில் இருக்கக்கூடிய அந்த கருமை நிற பகுதி ரொம்ப டார்க்காகவும் அந்த மார்பக காம்புகள் சற்று பெருத்து போய் இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு அதோட சைஸ் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது மெயினான கர்ப்ப அறிகுறி. நான்காவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் அளவு டயர்னஸ். HCG ஹார்மோன் எப்போ நம்ம உடம்புல சுரக்க ஆரம்பிக்குதோ அப்பையிலிருந்தே ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுடைய அளவும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதனால் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் அதோடைய வேலையை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதனால் எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ் டயர்னஸ் அப்படிங்கிறது வரும். ரொம்ப தூங்கிட்டே இருக்கணும், நார்மலாக செய்யக்கூடிய வேலைகளை கூட செய்ய முடியாத அளவுக்கு அடிச்சு போட்ட மாதிரி கை கால்கள் வலி இருக்கிறது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறது. நல்லா ஆக்டிவாக இருக்கிறீங்க நீங்கள், திடீர்னு நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டயர்னஸாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா இதுவும் கர்ப்பத்தை உணர்த்தக்கூடிய கரு பதிதலை உணர்த்தக்கூடிய முக்கியமான அறிகுறி அப்படிங்கிறது தான். இந்த அறிகுறி பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் ஓவுலேஷனுக்கு அப்புறம் நீங்கள் நோட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா 21 நாட்களுக்கு மேலே நீங்கள் சடனாக ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, எக்ஸ்ட்ரீம் டயர்னஸ் ஃபீல் பண்ணுறீங்க, காலையில் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு டயர்னஸாக இருக்குது அப்படின்னா அது கருப்பதிதலை உணர்த்தக்கூடிய அறிகுறி. 5வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சர் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ் ஆனாலே பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு மெயினான சிம்டம்ஸ். இதை எல்லாருமே ஃபீவர் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு அதுக்கான ஃபர்தர் மெடிசன் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனால இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் நடக்குது அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக் ரிசர்ச்சே சொல்லுது. ஒரு சிலருடைய பாடி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட பாடிக்கு எந்தவித ரிஃப்ளெக்ஷனும் இருக்காது. ஆனால் நிறைய பேருக்கு, அதாவது 98% பேருக்கு இது கலைப்பை ஏற்படுத்துறதுக்கு, இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியரை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருக்கும். நீங்கள் ஃபீவருக்காக ஏதாவது டேப்லெட், இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி எடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது. எப்போவுமே நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் எக்ஸ்ட்ரீம் டயர்னஸ் வர்றதையும் அண்ட் இந்த ஃபீவர் அதாவது நம்மளுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி இருக்கிறதையும் ரெண்டையும் கன்ஃபியூஷன் பண்ணி இது ஃபீவர் தான் நினச்சி நீங்கள் சில விஷயங்களை செஞ்சிடுறீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆஃப்டர் ஓவுலேஷனுக்கு அப்புறம் 21 நாட்களுக்கு மேலே உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னா அது கருப்பதிதலை உணர்த்தக்கூடிய அறிகுறி. அடுத்தது 6வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படிங்கிறது. கர்ப்ப ஹார்மோனுடைய அதிகரிப்பினால, அதாவது பீட்டா-HCG ஹார்மோனுடைய அதிகரிப்பினால சிறுநீர் கழிக்கக்கூடிய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படிங்கிறது நீங்கள் யூரின் பாஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க, உடனே ஒரு 1/2 ஹவர்லேயோ 1 ஹவர்லேயோ திரும்பவும் அகைன் யூரின் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் தண்ணி குடிக்காத நிலையிலும் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக போகிற மாதிரி ஃபீல் இருக்குது அப்படின்னா அதுதான் கர்ப்பத்தை உணர்த்தக்கூடிய அறிகுறி. நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சு நிறைய யூரின் பாஸ் பண்ணுறீங்கன்னா அது கர்ப்பத்தை உணர்த்தக்கூடிய அறிகுறி கிடையாது. நிறைய பேர் இதை கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் அப்போ தான் யூரின் போயிட்டு வந்துட்டு அடக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு அகைன் யூரின் போகிற மாதிரி இருக்குது, ஆனால் யூரின் பாஸ் பண்ணால் கொஞ்சம் தான் உங்களுக்கு போகுது அப்படின்னா அதுதான் முக்கியமான கர்ப்ப அறிகுறி அப்படிங்கிறது. இதுதான் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் சொல்லுவாங்க. இதுக்கான வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்தது 7வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாசனை அண்ட் உணவில் மாற்றம் ஏற்படுது. பிடிச்ச உணவுகள்லாம் பிடிக்காமல் போயிடும், பிடிக்காத உணவுகள் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு காரணம் வாசனை தான். அந்த வாசனை உணர்வுகளால் ஏற்படக்கூடிய ரிஃப்ளெக்ஷன், அந்த வாசனை உணர்வு ஏற்படுறதுக்கு காரணம் அப்படிங்கிறது பீட்டா-HCGன்னு சொல்லக்கூடிய பிரெக்னன்சி ஹார்மோனுடைய ரிஃப்ளெக்ஷன் உங்கள் பாடியில் இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறுது. இந்த மாதிரி ஹார்மோனோட எஃபெக்டாக சில வாசனைகள் தாங்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் ஸ்மெல் பண்ணாலே வாமிட் வர மாதிரி, கொமட்டிட்டு வர மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 8வது அறிகுறி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் அதிகரிக்கிறது தான். நார்மலாக கர்ப்பப்பையில் பதிஞ்ச உடனே நம்மளுக்கு வெள்ளைப்படுதல் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுவே நம்மளுக்கு கர்ப்பப்பையில் பதியலைன்னா பீரியட் வரும். அதனால நார்மலாக நம்மளுக்கு பீரியட் நல்லா ஃப்ளோவாக வரும். ஆனால் பீரியட் வரல, இனிமேல் உங்களுக்கு 9 மாதம் வரைக்கும் வரப்போகிறது கிடையாது அப்படின்ற சூழ்நிலையில் வெள்ளைப்படுதல்
அதிகரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். காரணம் கர்ப்பப்பையை பாதுகாக்கிறதுக்காக, கருவை நல்லா வளர வைக்கிறதுக்கும், அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்காக கர்ப்பப்பையே இயற்கையாக அதிகப்படியான வெள்ளைப்படுதலை உங்களுக்கு வெளியேற்றும். இது 21 நாட்களில் ஏற்படும். நிறைய பேர் எனக்கு பீரியட் ஸ்கிப் ஆகிற டைமில் எனக்கு வெள்ளைப்படுதலே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க. இதுவும் ஹார்மோனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான். உங்களுக்கு வெள்ளைப்படுதலில் ஏதாவது கலர் சேஞ்ச் ஆகுது, அதில் ஸ்மெல்லில் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது, பேட் ஸ்மெல் வருது, அரிப்பு இருக்குது, எரிச்சல் இருக்குது, வலி இருக்குது அப்படின்னா உடனே டாக்டரை பாருங்கள். இது எல்லாம் இன்ஃபெக்ஷனுக்கான அறிகுறி. அதுவே வெள்ளைப்படுதல் அதிகமாக படுது, ஆனால் பியூர் ஒயிட் கலரில் பால் கலரில் தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது கர்ப்பத்துக்காக கூட இருக்கலாம். இதுதான் கர்ப்பத்தை உறுதி பண்ணக்கூடிய முக்கியமான 8 அறிகுறிகள் அப்படிங்கிறது. கருப்பதிதல் நடந்துருச்சு அப்படின்றத உணர்த்தக்கூடிய அறிகுறிகள். நீங்கள் இப்போ எப்போ கார்ட் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சிம்டம்ஸ் வந்த உடனே செக் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் அப்படிங்கிறத தான் காமிக்கும். கரு பதிஞ்சிருச்சா இல்லையான்னு நீங்கள் சந்தேகிக்கிற நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா பீரியட் ஸ்கிப் ஆனால் 5 நாள் கழிச்சு செக் பண்ணுங்கள். இதுவே கரு பதிஞ்சிச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பீரியட் ஸ்கிப் ஆன 2 நாள்லேயே நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணுறப்ப காலையில் ஃபர்ஸ்ட் யூரின் சாம்பிள் எடுத்து தான் உங்களுடைய ப்ரெக்னன்சியை செக் பண்ணணும். எப்போ டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகப்படியான ப்ளீடிங், தாங்க முடியாத அளவுக்கு வயிற்று வலி, அதிகப்படியான காய்ச்சல், மயக்கம், அதே மாதிரி கடுமையான ஒரு பக்க வயிற்று வலி, இது எல்லாம் இருக்குது அப்படின்னா எதை பற்றியும் யோசிக்காமல் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க, குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சிம்டம்ஸ் வந்த உடனே டாக்டரை பாருங்கள். இது எல்லாம் அபாயத்தை உணர்த்தக்கூடிய அறிகுறி. இது நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனாலும் சரி, ஆகலைனாலும் சரி, இது அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய அறிகுறி தான். முடிவாக சொல்லணும்னா கருப்பதிதல் அப்படிங்கிறது கர்ப்பத்துடைய முக்கியமான ஆரம்ப நிகழ்வு. இந்த 8 அறிகுறிகள் இருந்தாலே உங்களுக்கு கர்ப்பம் உறுதியாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த அறிகுறிகள் மட்டும் இருந்தால் போதாது, நம்மளுக்கு ப்ரெக்னன்சி டெஸ்ட்டில் பாசிட்டிவ் அப்படிங்கிறது வரணும். அது வரைக்குமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பாசிட்டிவ் பண்ணோம் அடுத்த நாளோ இல்லை 2 நாட்கள் கழிச்சோ ஹாஸ்பிட்டல் போகிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் வந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும். இந்த வீடியோவை ஹைப் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு ஆல்ரெடி சொன்னேன். அதில் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் ஜாயின் லிங்க்னு கொடுத்துருக்கேன். ப்ரெக்னன்சி கிட்டு, ஓவலேஷன் கிட்டு, ஸ்பெர்ம் கிட்டு அண்ட் ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சில ப்ராடக்ட், உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சில திங்ஸ் எல்லாமே கீழே டேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் ப்ரெக்னன்சி கிட் இதெல்லாம் வாங்குறதை விட ஆன்லைன் ஷாப்பில் கம்மியான ரேட்டில் அதிகப்படியான கிட் வாங்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் எக்ரோத் ஃபுட், ஓவலேஷன், இன்டர்கோர்ஸ், ஸ்பெர்ம், எக்கச்சக்கமான டைட்டில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டை பார்த்துட்டு கூட நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாமா நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.